ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷா தி வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி சூப்பரான சுவையான சத்தான ஒரு மட்டன் ரத்த பொரியல் வில்லேஜ் ஸ்டைலில் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ரொம்ப அனீமிக்காக இருக்கிறவங்க கட்டாயம் எடுத்துக்கக்கூடிய ஒரு டிஷ். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு கடாயில் 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நாம் ஆட்டு ரத்தத்தை நல்லா க்ளீன் பண்ணி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இதை ரெடியாக வச்சதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருந்த அந்த ஆட்டு ரத்தத்தை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆட்டு ரத்தத்தை சேர்த்துனதுக்கப்புறம் இப்படி ஜென்டிலாக நல்லா கலந்து விட்டுறலாம். ஆல்ரெடி இதில் உப்பு இருக்குது. ஸோ நாம் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறோம். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஆட்டு ரத்தத்தில் ஆல்ரெடி உப்பு கலந்து தான் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ இது இப்போது 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிருக்கும். இதை இப்போது நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் கட்டி ஏதாவது இருந்தால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட முட்டை பொரியல் போல தான். ஒரு மாதிரி ஈரமாக இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கொத்தி விட்டுருங்க. இது 2 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோதான், வணங்கியாச்சு. இப்போ இது கூட தேங்காய் துருவலை நாம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேங்காய் துருவல் வேணாலும் சேர்த்துக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறம் இதையும் இது கூட நல்லா ஜென்டிலாக இது போல் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கிளறி விடுறப்பவே வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது கூட நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்து இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய ரத்த பொரியல் ரெடி. நான் ஆல்ரெடி சொன்னது போல் இதில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது. இதை இப்போது வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மணமாகவும் இருக்கும். ஆல்ரெடி சொன்னது போல் இதில் இரும்பு சத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப வீக்காக ஓவராக அனீமிக்காக இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸே இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரத்த பொரியலை நீங்களும் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போல் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இதே போல் இன்னொரு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை நான் அகைன் மீட் பண்ணுறேன். Until then, bye from Anu. Take care.